Hi friends, My Life Food Tamil channel இருந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு பரோட்டா சால்னா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. பரோட்டாவுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கிலோ மைதா மாவு, 1/2 கப் பால், 1/2 ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு, ஆப்ப சோடா மாவு 1/4 ஸ்பூன், 2 ஸ்பூன் எண்ணெய். இப்போ மாவு முதல்ல பிசைஞ்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் மாவு போட்டுக்கலாம். சர்க்கரை, உப்பு, ஆப்ப சோடா மாவு போட்டுக்கலாம். அதிலே இல்லை 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பால் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ஊற்றி கலந்துக்கலாம். அதில் தான் ஒட்டும். இந்த மீதி இருக்க எண்ணெயை போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சு கொடுங்க. நல்லா இழுத்து இழுத்து பிசையணும், அப்போ தான் மாவு சாஃப்டாக ஆகும். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 1 ஹவர் ஊறணும். 1 ஹவர் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு. நம்ம பரோட்டா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஊட்டியாச்சு. இந்த மாதிரி கிச்சன் டாப்பில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உருண்டைகளை எடுத்து வச்சு இந்த மாதிரி பெருசாக தட்டிக்கலாம், கையிலே தட்டிக்கலாம். எந்த அளவுக்கு பெருசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கலாம். இந்த மாதிரி பெருசாக விரித்து விட்டுட்டு இந்த பக்கத்துலேருந்து அப்படியே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் எல்லா பரோட்டாவையும். எல்லா மாவையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு பரோட்டா எடுத்து வச்சு இந்த மாதிரி கிச்சன் டாப்பில் வச்சு நம்ம கையிலே இந்த மாதிரி தட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் திரட்டி வச்சுக்கலாம். பரோட்டா ரெடி பண்ணியாச்சு. அடுப்பில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுக்கலாம். இந்த 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தவா சூடாகிடுச்சு. பரோட்டா சுட்டு எடுத்துக்கலாம். திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு சவுந்தரணும் 2 பக்கமும். இந்த மாதிரி எடுங்க. பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துக்கலாம். பரோட்டாவை சுட்டு எடுத்தாச்சு. இப்போ பரோட்டாவை அடித்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி அடித்து வச்சுக்கணும். இப்போ பரோட்டா ரெடி. அடுத்தது சால்னா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சால்னா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சால்னாவுக்கு தேவையான பொருட்கள் 2 தக்காளி, 2 வெங்காயம், இது ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, 1 கப் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் உடச்சிக்கல்ல, ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், ஜாதிபத்திரி, கொஞ்சம் கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, பொட்டுக்கடலை எல்லாம் போட்டுக்கலாம். இதிலே வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் இதில் கசகசா போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். இதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு இதிலே தேங்காயும் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு நல்லா வதக்கிடலாம். மிளகாத்தூள், மஞ்சள் தூளையும் போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக வதக்கிக்கணும். இதெல்லாம் வதங்கிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வைக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வதக்கி வச்சது ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு சோம்பு பட்டை போட்டாச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கணும். இப்போ பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சிட்டு வந்ததை இதில் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. 2 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சால்னா ரெடி. வேறு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். சூடான சுவையான பரோட்டா சால்னா ரெடி ஆயிடுச்சு. இது நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுத்தா எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.